நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு பையனோட அப்பா இறந்து போற நிலைமையில படுத்த படுக்கையா இருக்காருங்க. அப்போ ஒரு மந்திரவாதியோட மந்திர சக்தி அவர் மேல பட்ட அடுத்த செகண்டே அவர் மறுபடியும் இளமை பருவத்துக்கு வந்துடுறாரு. இவரை பார்க்கவே அங்க இருந்தவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே அவர் இளமை பருவத்துல சின்ன பையனாவும் மாறிடுறாருங்க. இதை பார்க்கவே அவங்க பையனான லீ அப்படிங்கிற பையன் எதனால என்னோட அப்பாவை இந்த மாதிரி மாத்துறீங்கன்னு அந்த மந்திரவாதி கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த மந்திரவாதியும் உங்க அப்பாவை நான் மாத்தல, அந்த கடவுள் தான் உங்க அப்பாவை இந்த மாதிரி மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அப்ப அவங்க அப்பா மெதுவா நடந்து அவங்க மூத்த பையன் கிட்ட போய் நான் மறுபடியும் உயிரோட வந்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ மட்டும் சந்தோஷமே படலன்னு அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா இறந்து போயிருவாரு, அவரோட சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேர்ல எழுதலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப மறுபடியும் அவர் உயிரோட வரத பார்க்கவே இவனு ரொம்பவே சோகமா ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அந்த மந்திரவாதியும் அவங்க பையன் கிட்ட இருந்து அவங்க அப்பாவோட கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் வாங்கி லீ கிட்ட கொடுத்துறாரு. கடைசியா அவங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துனதுனால அவரோட சொத்தை யாருமே பிரிக்க முடியாமலும் பண்ணிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க.